ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனிமேல் நான் என்ன மாதிரி வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இனிமேல் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணது, நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகேவாக இருக்குது, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இனிமேல் இதுதான் உங்களுக்கு வீடியோவாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் நேமும் மாற்றிட்டேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் கப்பலாக பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால் 2 பேரும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் கப்பலாக பண்ணுறதே கிடையாது. மேபி கொஞ்சம் ஃப்யூச்சரில் அவரும் ஜாயின் பண்ணிக்குவார். மறுபடியும் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நான் மட்டுமே பண்ணலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் ரிவ்யூ மாதிரி தான் கொடுத்தேன், வேறு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது செகண்ட் சேனல் தான் எனக்கு. அது நான் ஏன் விட்டுட்டேன்னு எனக்கு தெரியல. அது சம் இஷ்யூனால நான் அதை விட்டுட்டேன். இதில் நான் கப்பலாக பண்ணலான்னு ஆரம்பித்து இதை பண்ணி அதை பண்ணி இது பண்ணி என்னென்னவோ பண்ணியாச்சு. இனிமேலையாச்சு அழகாக நான் ஏதாவது ஒரு கண்டென்ட்னா அதுக்கேற்ற மாதிரியே போகலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்கேன். ஒன்று டே இன் மை லைஃப் இருக்கும், இல்லைனா ரிவ்யூ தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா? இனிமேல் என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ நான் அதை நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு போடுறேன். என்னோடய ஸ்கின் டோனுக்கு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கும் செட் ஆகும்னு கிடையாது, சரியா? உங்களுக்கு செட் ஆகலாம், செட் ஆகாமையும் போகலாம். இது எனக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணுன்னாலும் அந்த ப்ராடக்ட் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபேஸில் எந்த மேக்கப்பும் பண்ணல. ஓகேவா? நான் கடைக்கு போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கேன். அப்படியே எதுவுமே இல்லை, ஃபேஸ்க்கு எதுவுமே போடாமல் நம்ம வெறும் ஒரே ஒரு ப்ராடக்ட் போதும், நம்ம ஃபேஸே ஹைலைட்டாக காட்டிடும். அந்த ஒரு ப்ராடக்ட் தான் சொல்ல போகிறேன். லிப்ஸ்டிக். இது சும்மா இது 150 199 எப்படி 200க்குள்ளே தான். இது ஹுடா பியூட்டி. ஓகேவா? இது லிக்விட் மேட் லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ் வித் லிப்ஸ்டிக். ஓகேவா? இந்த சைடு ஆரஞ்சு. இது மேட் ஃபினிஷ்டு. நான் இதையே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா இருக்கா? நான் இங்கே வச்சு பார்க்குறேன், உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் எந்த ஒரு மேக்கப்புமே பண்ணல, வேறு லிப்ஸ்டிக் மட்டுமே நம்மளுக்கு ஹைலைட் ஆகிடுச்சுல. இது ஆரஞ்ச் ஷேட். இது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. நான் அதனாலும் சும்மா போட்டு காமிக்கலாமேன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சேன். இந்த சைடு இருக்கும்ல, இந்த லிக்விடு, இது மேட் ஃபினிஷ் எனக்கு செட் ஆகலை. இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் எனக்கு கொஞ்சம் செட் ஆகும். அது நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு போட்டு காட்டுறேன். இப்போ லிப்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ இந்த லிப்ஸ்டிக் என் ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான். இது ஷேடெல்லாம் இது கிடையாது, ஏன்னா நார்மல் இது டூப் தான். இருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரியலாகவே என் ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகிடுச்சுல. இது நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு ஷேடில் இருக்கும். நீங்கள் யாராச்சும் இதை நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ எடுத்து பார்த்து பாருங்கள். இதுக்கப்புறம் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அது ஒவ்வொருத்துக்கும் நான் ரிவ்யூ சொல்லிகிட்டே இருக்கேன். இது இந்த லிப்ஸ்டிக் இப்படி தான் இருக்கும். இது எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகும் அப்படின்னா, எனக்கு ஒரு 1 hour 2 hour தான் இது ஸ்டே ஆகும். ஓகேவா? அதுவும் இப்படிலாம் சாப்பிடாம கொஞ்சம் லிப்பை ஒரு எப்படி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் இருக்கும். ஓகேவா?
இது வந்து இவ்வளோ நேரம் தான், ஒரு 1.5 hours 2 hours தான் இருக்கும் இது. சரியா? இதோட ஒர்த் வந்து அவ்வளோதான். இது வந்து ஏன்னா 150 தான் நினைக்கிறேன் நான் இது. ஓகே, ஏன்னா இது வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது எனக்கு வந்து சரியாக ரேட் தெரியலை. இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற லிப் பாம்ஸ் அண்ட் என்கிட்ட இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே நான் எனக்கு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்ன டிஃப்ரெண்ட் எனக்கு பண்ணியிருக்கு அப்படின்றதையும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக்னால் இவ்வளோதான் ஒர்த் இருக்கும். ஓகேவா? இது வேறு என்ன லிப்ஸ்டிக்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு பார்த்துக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான் பை பாய். உங்களுக்கு யாருக்காச்சும் இது பிடிச்சிருந்து அதை நான் மாற்றி சொல்லிட்டேன்னா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து இது ஃபேவரட் தான், பட் இது இவ்வளோ நேரம் தான் ஸ்டே ஆகும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.